அவங்களே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அவருடைய பையன் விளையாடிட்டு இருக்கான். விளையாட்டு இருக்க பையனை கூப்பிட்றான். நீ தானே என் பையன்வான். இவளே சின்னவன். இவளுக்கே 4, 6 வயசு தான் ஆகுது. ஆனால் இவளே அந்த பையனை கூப்பிட்டு நல்லா இரு, இந்த மாதிரிலாம் போய் விளையாடாதன்னு புத்திமதி சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அவங்களே ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு, சரி இதெல்லாம் கண்டுபிடிச்ச சரி, நீ தான் பிரசவத்தப்ப இறந்துட்டியே, உன் மகன் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்குறான். அப்போ அந்த சாந்தாதேவி சொல்கிறான், என்னுடைய ஆத்மா அவனுள்ளும் இருக்கிறது. என்னுடைய ஆத்மா பகிர்ந்து பிறந்தவன் அவன். அவன் எங்கே இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன். அதுதான் அதை தான் இறைவன் சக்தி அப்படின்னு சொல்கிறான். இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்குறாங்க. ரிப்போர்ட்டாக கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஆதாரத்தோட மகாத்மா காந்தி அவர்கள் அப்புறம் மேடைகளில் அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் பேசினாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் பேசினாங்க. இன்றைக்கும் நீங்கள் ஆன்லைனில் டைரக்டரியில் அல்லது புக்ஸில் எங்கே தேடினாலுமே சர்வ சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒன்றுமே வேணாம், டெல்லி சாந்தாதேவின்னு போட்டால் அந்த பொண்ணோட ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு வரும். அவ்வளோ பெரிய இஷ்யூவாக பார்த்துச்சு அன்றைக்கி. அவ்வளோ பெரிய இஷ்யூவாக பார்க்கப்பட்டு